வணக்கம் மக்களே! என்னதான் காலங்கள் மாறினாலும் கூட, இன்னும் ஒரு சிலர் இந்த ஆண்களினுடைய பிடியிலேருந்து தப்பவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இங்க அப்படிதான் அடிச்சு டார்ச்சர் செய்த ஒரு காதலன ஆடை இல்லாம ஓட விட்டுருக்காங்க பிரபல நடிகை. யார் அவங்க? என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்ல விக்ரம் நடிப்பில் வெளியான ஜெமினி படம் மூலமாக அறிமுகமானவங்க தான் கிரண் ரத்தோட். முதல் படம் அமோக வெற்றியை பெற்றது. அடுத்த நிலையில கமல், அஜித் மற்றும் பிரசாந்த்னு பிஸியாக நடிச்சு வந்தாங்க. ஆனால் திடீரென மார்க்கெட் சரிந்ததுனால யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில விஜயின் திருமலை படத்துல ஐட்டம் பாடலுக்கு நடனம் ஆடி ஷாக் கொடுத்தாங்க. பின்னர் சினிமாவில் இருந்து கிரண் ஓரங்கட்டப்பட்டாங்க. தற்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பார்த்தோன்னா கவர்ச்சி தரிசனம் கொடுத்து இவங்க வராங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வந்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய கிரண் அவருடைய காதலை குறித்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதன்படி அவர் சொல்லியிருக்கிறது, நான் சித்திரவதை செய்ததால் என் காதலன் என்னை விட்டு ஓடிட்டான். ஒரு முறை அவன் என்னை ஓங்கி அரைஞ்சிட்டான். அவன் எப்படி என்னை அடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டுமே என்னுடைய மனதில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு என்னை சந்திக்க அழைத்தான். அப்போது அங்கு சென்று நான் அவன் ஆடைகளை கிழிச்சேன். என்னை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அவனுடைய ஆடைகளை நான் கிழிச்சேன். இறுதியில் அவன் ஆடையின்றி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். சினிமாவில் எனக்கு நண்பர்கள் யாரும் கிடையாது. எல்லோருமே என்னை தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பார்த்தோன்னா உண்மையிலேயே ரொம்பவே இது போல் எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக அது நம்மளே அழைச்சிரும், நம்மளை சுற்றி இருக்கவங்களே அழைச்சிரும். என்னடா இது, கிரண் அவர்கள் அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லோருமே அவங்க சொன்னதுலேருந்து ரொம்பவே ஆச்சரியத்தோடு அதை பற்றி கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிரண் அவர்கள் கோபப்படுவாங்களா, ரசிகர்கள் மத்தியில் அவங்க வேறு ஒரு பார்வையில் பார்க்கப்படுறாங்களே அப்படின்னு இதை இவங்க சொன்னதில் இருந்தே எல்லோருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நம்ம பார்த்தோன்னா பொறுமையாக இருந்தாலும் கூட ஒரு சில தருணங்களில் நம்மளுடைய பொறுமைகளை சோதிக்கக்கூடிய அளவில் கூட ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் எப்படி தான் காதலிக்கக்கூடிய காதலனையே இவங்க இப்படி ஓட விட்டுருக்காங்களே அப்படின்னு தான் அவங்க சொன்னது எல்லோருமே அதை பற்றி சீரியஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே நடிகைகள் அப்படின்னா சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவங்க வாயிலிருந்து தப்பி தவிர எதையாவது உண்மை சொல்லிட்டா அதுவே பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். இதுவும் அப்படி தான் வைரலாகி வந்துட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க கிரண் பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.